ரிச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த குரு பயிற்சியில ராஜா தான் நீங்க 100% நன்மைகள். ஓடி போனவனுக்கு 9ல் குரு. ரிச்சிகராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஜாக்பாட் அடிக்கிற நேரம். 9ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது அவன் சன்னியாசியா இருந்தா கூட மகாராஜாவா மாறிடுவானாம். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு கொண்டே உட்கார வைக்கக்கூடிய நேரம் 9ல் குரு வந்தால். விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 26/5/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி. இவ்வளோ நாளாக 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். மிகச்சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஜாக்பாட் அடிக்கிற நேரம். அதாவது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இதை பற்றி சொல்லிட்டு போயிருக்கார். 9ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது அவன் சன்னியாசியாக இருந்தால் கூட மகாராஜாவாக மாறிடுவானாம். எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படி இருக்கிறவங்க கூட எப்படியா யார் மூலமாக தூக்கி விட்டு திடீர்னு மன்னராகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தமிழ் படத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் குறிப்பில்லை அந்த படத்தை. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நான் சொன்ன மாதிரி தான் இருப்பான், கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய மினிஸ்டராக இருப்பான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்படின்னா இந்த மாதிரி 9ல் குரு வரும்பொழுது அந்த மாதிரி பதவிகள் உண்டாகும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெரிய பெரிய இடத்திற்கு கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு கொண்டே உட்கார வைக்கக்கூடிய நேரம் 9ல் குரு வந்தால். நல்லா தெரிஞ்சுக்கணும். கடுமையான கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் மிகச் சிறப்பான ஸ்தானத்திற்கு வருவார்கள். அரசியலில் வெற்றி காணலாம். அரசாங்க பதவியில் பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். மேலதிகாரிகளோடு நட்பு ஏற்படும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதை வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வருமான வரித்துறை, இன்கம் டேக்ஸ், வருவாய்த்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், சேல் டேக்ஸ், மாவட்ட கருவூலங்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, இந்த மாதிரிலாம் உள்ளாட்சித்துறைன்னு சொல்லுவாங்க. இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் திடீர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். விருச்சிகராசியில் இருந்தால் புதிதாக பூமி வாங்கலாம், இடம் வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க விருச்சிகராசி நேயர்கள். அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், விவசாயத்துறையில் சாதிக்கலாம். கால்நடை பராமரிப்புத்துறை, விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அந்த கல்வியை கற்கக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், இந்த மாதிரி துறையில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி வட்டிக்கு கொடுக்கறது, வாங்கிறது, ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முதல் தரத்தில் இருக்கலாம். கல்வித்துறை சிறந்து விளங்குது. தடைபட்டு போன திருமணம் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை திருமணம் செய்யலாம். யாரை பிடிக்குதுன்னு அப்பா அம்மாட்ட கை காமிக்கிறீங்களோ சரி பண்ணிக்கடா, பண்ணி வச்சிடறா, கல்யாணம் ஆயிரும். அதே மாதிரியே வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். குடும்ப வருவாய் மொத்தமாக அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் அறவே இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு சுப நிகழ்ச்சி, தன வருவாய், பொருள் வருவாய், இந்த மாதிரி நல்லதே தான் நடக்கும். கெட்டதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. மிக மிகச் சிறப்பானது ஒரு நேரம். வீடு, மனை, வாகனம், பொன்பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைநட்டுக்கு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செழிக்கும். விருச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த குரு பயிற்சியில் ராஜா தான் நீங்கள். 100% நன்மைகள் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அதில் நமக்கு சாதகமாக இருக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பாருங்கள். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார். அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார். இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும். யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன். இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர். நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும்
நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவன் சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9860909830 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.